தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இது பற்றி நமது செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, மருத்துவ கலந்தாய்வு இன்று எந்த பிரிவினருக்கு தொடங்குகிறது? எத்தனை மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? முதல் நாளான இன்று சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. அது முன்னாள் ராணுவ வாரிசுதாரர்கள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு பிரிவினர் என இந்த 3 பிரிவினருக்கான கலந்தாய்வு தான் இன்று நடைபெறுகிறது. இதில் விளையாட்டு பிரிவை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 3 MBBS இடங்கள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு 7 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3% இடங்கள், அதாவது MBBS படிப்பில் 68 இடங்களும் 3 இடங்கள் BDS படிப்பிலும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 92 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். விண்ணப்பித்த அனைவருமே இன்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தான் நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய குறைபாடு எந்த சதவீதம் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு அதற்கென்று சில விதிகள் இருக்கின்றன. இவ்வளவு சதவீதத்தில் இருப்பவர்கள் தான் மருத்துவத்தில் பிராக்டிஸ் பண்ண முடியும், இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கின்றன. அதற்கு தகுதியானவர்களா என்பதை மருத்துவ பரிசோதனை மூலமாக ஆராய்ந்து அவர்கள் தகுதியான மாணவர்கள் இங்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த மருத்துவ பரிசோதனை தான் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்க இருக்கிறது. அதுபோல் முன்னாள் ராணுவ வாரிசுதாரர்களை பொறுத்தவரைக்கும் 5 MBBS இடங்களும் 1 BDS இடமும் இருக்கிறது. இதற்காக மொத்தம் 60 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன். அபிநயா, தமிழகத்தில் மொத்தம் எத்தனை இடங்களுக்கு இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது? எத்தனை நாட்கள் கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது? முதல் கட்ட கலந்தாய்வை பொறுத்தவரைக்கும் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கலந்தாய்வுகள் நடக்கிறது. 20ஆம் தேதியான இன்று சிறப்பு பிரிவு கலந்தாய்வு முடிந்த பிறகு 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வுகள் நடைபெற இருக்கின்றன. இந்த கலந்தாய்வை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 26,017 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதில் தகுதி பெற்றவர்களாக 25,379 மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த தரவரிசை பட்டியல் மொத்தமாக எந்தெந்த மாணவருக்கு எந்தெந்த ரேங்க்ல இருக்காங்க என்ற ஒரு தகவலும் கூட www.tnhealth.org என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தெரிந்து கொண்டு மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. எனவே அழைப்பு கடிதம் குறைந்த நாட்களே இருக்கும் காரணத்தினால் அழைப்பு கடிதம் தனியாக அனுப்பப்படாது. அவர்கள் இணையதளத்தில் சென்று அவர்களுடைய அந்த அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்து வரலாம். அப்படி அழைப்பு கடிதம் இல்லாமலும் கூட அந்த அட்டவணையை பார்த்து அவர்களுடைய தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த கலந்தாய்வு இன்று தொடங்கியிருப்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் காலையில் வந்து ஆய்வு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அதேபோல் இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும், அதாவது அரசு ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் இந்த கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இதற்காக 12 LED திரைகள் அமைக்கப்பட்டு மாணவர்கள் ஆங்காங்கு காத்திருக்கும் இடங்களிலும் சரி, இங்கு உள்ளே அழைக்கப்பட்டு காத்திருக்கக்கூடிய இடத்திலும், கலந்தாய்வு நடைபெறக்கூடிய இடத்திலும் யார் யார் எந்தெந்த இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள், இந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இடங்களை பொறுத்தவரைக்கும் MBBS படிப்பிற்கு இங்கு தமிழக கலந்தாய்வின் மூலமாக நிரப்பப்படும் இடங்களின் தகவல்களை மட்டும் சொல்கிறேன். அது MBBS இடங்கள் 20 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2253 இடங்கள் இருக்கின்றன. 2 ESI மருத்துவக் கல்லூரிகளில் 130 இடங்கள் இருக்கின்றன. அதேபோல் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 470 இடங்கள் இருக்கின்றன. BDS படிப்புகளை பொறுத்தவரைக்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் 85 இடங்களும் 17 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 970 இடங்களும் இந்த கலந்தாய்வின் மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றன. உமா, கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்கள் எந்தெந்த சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும்? கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்கள் அதே போன்று அவருடன் கூட வருபவர்கள் இவர்களுக்கான இந்த இலவச பேருந்து பயணம் எல்லாம் இந்த முறையும் செய்யப்பட்டிருக்கிறதா? கார்த்திகேயன், இந்த மருத்துவ கலந்தாய்வை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தெரிவித்தது போன்ற அந்த பேருந்து சலுகை என்பது பொறியியல் கலந்தாய்விற்கு தான் வழங்கப்படுகிறது. அதில் வரும் மாணவருக்கும் உடன் வரும் மற்றொருவருக்கும் 50% கட்டண சலுகை இருக்கும். ஆனால் அது போன்ற ஒரு முறை மருத்துவ படிப்பை பொறுத்தவரைக்கும் பின்பற்றப்படுவதில்லை. இது குறித்து நாம் கேட்டபோதும் கூட பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார்களே தவிர அது குறித்த அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. மேலும் அந்த கலந்தாய்வை பொறுத்தவரைக்கும் வரும் மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் சான்றிதழை எடுத்து வர வேண்டும். இங்கே தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆனால் வெளியில் சென்று படித்தவர்களாக இருந்தால் அவர்கள் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை அவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டும். இதுபோன்று அவர்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஏனால் பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கான அந்த இடங்கள் ஒதுக்கப்படும் காரணத்தினால் அதற்கான சான்றிதழ்களையும் அவர்கள் எடுத்து வர வேண்டும். மேலும் அவர்கள் விண்ணப்பம் வாங்கும் பொழுது அவர்களுக்கு கூட வழங்கப்பட்ட அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே எந்தெந்த சான்றிதழ்களை அவர்கள் எடுத்து வர வேண்டும் என்ற தகவல்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அந்த சான்றிதழ்களை அவர்கள் எடுத்து வர வேண்டும். இங்கு கலந்தாய்வில் பங்கேற்கும் முன்பு அந்த சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட பின்பே அவர்கள் இந்த கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள். கார்த்திகேயன்.